அன்பினர்களே, இலங்கைக்குள் அடைக்கலம் புகுந்திருக்கின்ற ஈரானிய படையினரை ஈரானுக்கு அனுப்பக்கூடாது என்று அமெரிக்கா ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கின்றது. இது ஒரு செய்தி. சரி, இது நமக்கு மட்டும்தான் அழுத்தம் என்றால், இந்தியாவில் நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம். கேரளாவின் கொச்சினிலும் ஒரு அவங்களுடைய சிப் ஒன்று தங்கி இருக்கு, தடுத்து நிற்கின்றது. அங்கேயும் கேளுங்க, நம்ம நாட்டுக்கு மட்டும் அழுத்தம் கொடுக்கலாமா? அப்ப அமெரிக்கா அழுத்தம் கொடுத்த பின்னணியை பார்க்க போனால், இந்த தற்போது இலங்கையில் தஞ்சம் புகுந்திருக்கின்ற 208 பணியாளர்களையும் அமெரிக்கா கோரலாம், எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்கலாம். அதை அவர்கள் ஒரு பணைய கைதியாக, ஈரானின் பணைய கைதியாக அமெரிக்கா சிறை பிடிக்கலாம். இப்படி பல வகையான கோணங்கள் இந்த விடயத்தில் தேங்கி கிடக்கின்றது. ஏனெனில் இது ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு அணுகுமுறை என்பதற்கு அப்பால், இலங்கை அரசாங்கம் ஒரு மனிதாபிமான முறையில் அணுகியிருப்பதானது உலக பரப்பளவில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கின்றது. அதாவது, நாம் நிறைய செய்திகளை படித்திருப்போம். ஒரு காட்டு வெள்ளத்தில் மிக அதிகமாக காட்டிலிருந்து வருகின்ற விலங்குகளில் மான் மிக அதிகமாக நீங்கி வரும். என்னை யாராவது காப்பாற்றுங்க, என்னை யாராவது கரை சேர்த்துக் கொள்ளுங்க என்று நிறைய நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். வெள்ளத்தில் அடித்து, காட்டு வெள்ளத்தில் அடித்து செல்கின்ற போது மான்கள் மிக அதிகமாக தத்தளிக்கின்ற போது நம்ம நாட்டில் எல்லாம் பிடிச்சி யாருக்கும் ஒரே அடியை கரை சமைச்சிருவாங்க. மேற்குலக நாடுகள் மற்றும் சில ஆப்பிரிக்க நாடுகளில் எல்லாம் கரையேற்றி அவரை பாதுகாத்து விட்ட சரித்திரம் நிறைய இருக்கு. மானத்தான் நான் கண்டிருக்கிறேன். ஆனா மக்கள்ல பலத்த மாடுகளும் வந்திருக்கு, காப்பாத்திருப்பாங்க. மாட்டை தேடி போவாங்கல்ல, மாட்டு ஓனர்கள், உரிமையாளர்கள் தேடி செல்வார்கள். ஆனால் மானை யார் தேடுவது? ஒரு அநாத மாதிரி காட்டு வெள்ளத்தை தத்தளிக்கின்ற போது யாராவது மனுஷத்தன்மையா காப்பாற்றினா தான் உண்டும். அப்படித்தான் இந்த ஈரானியர்களும் தத்தளித்த போது இலங்கை ஒரு மிக அது அமெரிக்காவிடம் கேட்டு என்று சொல்றாங்க, கேட்கல என்று சொல்றாங்க. அது ஒரு புறம், அநேகமாக அது கேட்டு இருக்கத்தான் வாய்ப்பு. என்ன, லேட் உடனே எடுக்கல தானே முடிவு. அதனால் அமெரிக்காவிடம் கேட்டு இருக்கலாம், ஒரு தஞ்சம் கொடுங்க அவங்களுக்கு உண்டு. இது அதாவது இந்த போல தட்டி விட்டது இந்தியா இலங்கை கிட்ட. இந்தாப்பா நீ பாத்துக்கணும். ஆனால் கொச்சியில கிட்ட நெருங்கிய போது இந்தியாக்காரன் ஏதான்னு சொல்லிட்டான் ஆரம்பத்துல. அப்புறம் ஈரானிடமிருந்து ஒரு பெரிய ஒரு ரெக்யூஸ் வந்ததுக்கு பிறகுதான் அதை கொச்சின்ல அந்த கப்பல் ஒன்றும் அங்க தரித்து இருக்குது. சரி, இதுன்னு கூப்பிட்டா ஒரு கப்பல் அறுத்துங்க வேண்டாம். உங்களை அழைச்சாங்கண்டா ஒரு கப்பல் அழைச்சி கொடுத்து போடு வேலையை. 3 கப்பல் ஆட்டி அலங்கரிச்சிட்டு பெப்பரப்புன்னு வந்துக்கிட்டு இலங்கை போல ஒரு சுண்ணக்கா நாட்டுக்கும் ஒரு தொல்லையத்தான் நான் பார்க்கிறேன். ஏனெனில் நாளை இந்த ஈரானிய நேவிகார படையினரை அமெரிக்கா கேட்டால் இந்த பாஷா மாதிரி எடுத்துட்டு போகணும்னு சொல்லலாம், காப்பாற்றி விட்டு. அவன் அடுத்தது இவங்களை இப்ப நாட்டை விட்டு வெளியாக்குன்ற போது அந்த வீரர்கள் கடத்தப்படலாம். அப்படி என்றால் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு பிறகு கூட இவங்களை ஒவ்வொருத்தராகத்தான் அனுப்பணும். இப்ப அனுப்புறதுக்கும் அரபு நாடு வந்து டிரெக்ட் பிளைட் அடிக்கல. ஈரானுக்கு ஒரு தனிய பிளைட் கொடுத்தா அதை தேடிட்டு போறான் மேலே. யாரு இவன் நெய்னா பாட்டி. அப்ப ஆக தனி பிளைட்டும் போகாம சிங்கப்பூருக்கு அனுப்பி சிங்கப்பூருக்கு தான் அனுப்பணும். ஏன்னா சிங்கப்பூர் ஒரு பொதுவான தேசம் இல்லை, இன்டர்நேஷனல் கண்ட்ரியில. ஏன்னா வளைகுடா நாட்டுக்கு எங்கேயாலும் அடைப்பினா வளைகுடாக்காரன் வா வா உனதான் பாத்தீங்க வா அப்படி நீதான் தைரியமா நாளாச்சு ரெண்டு சொல்லி அவனுகள் பிடிச்சு கொடுக்கையும் வாய்ப்பு இருக்குது. அவன்லாம் அரெஸ்ட் பண்ணி வைக்கையும் சாத்தியப்பாடு இருக்குது. மிகப்பெரிய ஒரு தத்தளிப்பான விடயத்தில் இலங்கையும் ஈரானிய படையினரும் இருக்கிறாங்க. அது ஒரு செய்தி. இந்த செய்தி நிறைய வந்தாலும் கொஞ்சம் பார்த்துருவோமா. மூழ்கிய கப்பலில் இருந்து ஈரானிய பணியாளர்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்களை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது. இந்த வாரம் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து தப்பியவர்களையும் இலங்கையின் காவலில் உள்ள 2வது ஈரானிய கப்பலின் பணியாளர்களையும் திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கை அரசாங்கத்தை அழுத்தம் கொடுத்து வருவதாக உலக பரப்பில் ஒரு செய்தி வருகின்றது. கண்டவுள் வெளியுறவுத்துறை கேபிளும் இந்த செய்தி சொல்லிக்கிறாங்களாம். புதன்கிழமை இலங்கையின் தெற்கு துறைமுக நகரமான காலியில் இருந்து சுமார் 19 மைல் தொலைவில் இந்திய பெருங்கடலில் IRIS தேனா கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் மூழ்கடித்தது, டசன் கணக்கான மாலுமிகளை கொண்டது மற்றும் ஈரானிய கடற்படையை வாஷிங்டன் துரத்துவதை வியத்தகு முறையில் விரிவுபடுத்தியது.
வியாழக்கிழமை இலங்கை இரண்டாவது ஈரானிய கப்பலான IRIS பூஷரிலிருந்து 208 பணியாளர்களை இறக்க தொடங்கியது. இது இலங்கையின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில், ஆனால் அதன் கடல் எல்லைக்கு வெளியே சிக்கி தவித்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தனது நாட்டிற்கு குழுவினரை ஏற்றுக்கொள்ள மனிதாபிமான பொறுப்பு இருப்பதாக கூறியிருக்கின்றார். அதன் நிமித்தம் நாட்டுக்குள் கப்பலை எடுத்து விட்டார்கள். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் அமைதியான மரணம் என்றும் விவரித்த டெனா கப்பலின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவின் முதல் நடவடிக்கையாகும். மேலும் ஈரான் மோதலில் புவியியல் நோக்கம் விரிவடைந்து வருவதற்கான தெளிவான அறிகுறியாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மார்ச் 6 தேதியிட்ட மற்றும் முன்னர் அறிவிக்கப்படாத உள் வெளியுறவுத்துறை கேபிள் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பொறுப்பான ஜெயின் ஹாவல் பூசர் குழுவினரையோ அல்லது டெனாவில் உயிர் பிழைத்த 32 பேரையோ ஈரானுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என்று இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தி அவர் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார். கைதிகளை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த ஈரானிய முயற்சிகளை இலங்கை அதிகாரிகள் குறைக்க இவங்களை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்தியா மற்றும் இலங்கைக்கான இஸ்ரேலிய தூதரிடம் குழுவினரை ஈரானுக்கு திருப்பி அனுப்பும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் கூறியதாக கேபிள் தெரிவித்துள்ளது. தேசத்தை விட்டு வெளியேறுவதை ஊக்குவிக்கும் வகையில் குழுவினுடன் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்று தூதர் ஹவாலே கேட்டதாகவும் கேபிள் தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை இலங்கையின் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகங்களுக்கான துணை அமைச்சர் ஹன்சகா விஜயமுனி தெரிவிக்கையில் டெனா கப்பலில் கொல்லப்பட்டவரின் உடல்களை திருப்பி அனுப்ப ஈரான் கொழும்பிடம் உதவி கேட்டதாகவும், ஆனால் அதற்கான காலக்கெடு இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்றும் கூறுவான். அவனை செத்த வேண்ட படி வச்சு என்னன்னா பண்ண போறீங்க, அதை வச்சு நமக்கு தான் சீராளி கொடுத்தபடி வேலையை பார்க்கறதுக்கு பேசிய அமெரிக்க அதிகாரி, அதாவது ஒரு அமெரிக்க அதிகாரி பேர் சொல்லாம சொல்றாரு, டெனா தாக்கப்பட்ட போது ஆயுதம் ஏந்திருந்ததாகவும் தாக்குதலை நடத்துவதற்கு முன்பு அமெரிக்கா எந்த முன்னெச்சரிக்கையும் கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் ஒரு அதிகாரி. இரண்டாவது கப்பலான பூஷர் மோதல் காலம் முழுவதும் இலங்கையில் காவலில் இருக்கும் என்று வெளியுறவுத்துறை கேபிள் சொல்லுகின்றது. நம்ம ஸ்ரீலங்கா அமைச்சு இலங்கை அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை பூசர் கப்பலை கிழக்கு கடற்கரையில் உள்ள திருகோணமலை துறைமுகத்துக்கு அழைத்து சென்று அதன் பெரும்பாலான பணியாளர்களை கொழும்புக்கு அருகில் உள்ள கடற்கரை முகாமுக்கு பெலிசர முகாமில் வச்சிருக்கிறாங்களாம். இந்த பெலிசர முகாமில் இவங்க கேட்டு இல்லைன்னா அவன் அதுல வர கொண்ட போட்டுவான் இல்லோ, அது வேற பயம் சொல்லாங்க. ஏனெனில் அதான் பாக்குறேன், அதாவது இப்ப ஒரு உச்சகட்ட போராட்ட மத்தியில கவனிக்காம எல்லாம் முடிஞ்சது பிறகு ஆமா இலங்கைக்கு ஒரு ஈரான்காரன் இருக்கிறான்ல அவனை கையெடுப்போம் போது இங்க அவனு டோரா போட்டுக்கும் வரலாம், வந்து கேட்கலாம், மோதல் பண்ணலாம், பலவிதமான அழுத்தம் இலங்கையை கொடுக்கலாம். ஆனா இலங்கை சுண்டக்கா நாடு தானே, இந்தப்பா நீ தூக்கிட்டு போவான்னு கொடுக்கலாம். அப்படி மிகப்பெரிய ராஜஸ்தான் டிப்ளமேட்டிக் மிஷன்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று தொக்கி நிற்குது. சரி, மூழ்கிய கப்பலில் இருந்து ஈரானிய பணியாளர்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்களை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று இலங்கைக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அழுத்தம் ஒன்று கொடுத்திருப்பதாகவும், இந்த கப்பலை இலங்கைக்கு உள்வாங்க வேண்டாமா இல்லையா என்று அமெரிக்காவிடம் இலங்கை அரசாங்கம் கேட்டதாகவும் ஒரு செய்தி பரவி வருகிறது. அது ஆதாரம் இல்லை, அது நிச்சயமா இலங்கையுள்ள உண்மையா இருக்கலாம். துணை கப்பல் பூசர் இலங்கை துறைமுகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தாலும் அந்த கப்பலை இலங்கை அரசாங்கம் இப்ப பொருட்படுத்துகிறான். அதற்கு என்ன அதுக்குள்ள ஆராய்ச்சி ஒன்று பண்ணுவாங்க, என்னங்க அவன் இது இருக்கா, ஆயுதம் இருக்கா அப்படின்லாம் பார்க்கலாம். அது அவங்க சட்டம் இல்லை, அதை பார்க்கலாம். இவன் அமெரிக்காக்காரன் அவங்கள கேட்கல, அவ்வளவு எங்கிட்ட ஒப்படைக்கணும், கப்பலை நீ வச்சு சப்பு, ஆனா மனுஷங்களை எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்கலாம். அதை இவங்க மறுக்கலாம், மோதலாம், சண்டை பிடிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் ஒரு சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் அதை அவங்க தத்தளித்து வரவங்களை காப்பாற்றி கொடுப்பது என்பது ஒரு மனிதாபிமானம். இலங்கை அதிபருக்கு ஈரான் நாட்டையும் ஈரான் நாட்டு மக்களினதும் ஈரான் அரசாங்கத்தின் இதயத்தை வென்றிருக்காங்க. உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றது. மிகப்பெரிய மனிதாபிமானம் கொன்ற நம்ம ஜனாதிபதி என்று நம்மளும் சொல்லிக்கலாம், பெருமையா சொல்லிக்கலாம், பெருமையா பீத்துவோமா? சரி, இலங்கையின் இரண்டாவது ஈரானிய கடற்படை துணை கப்பலான IRIS பூஷர் கப்பலில் இருந்து 208 பணியாளர்களை இறக்க தொடங்கி இருக்கின்றது. அது இப்பொழுது அந்த கப்பலை திருவண்ணாமலக்கம் பக்கம் அடிச்சுட்டாங்க. இந்தாப்பா ஏதாவது அடிக்க வந்தாலும் அங்க அடிச்சுக்கு எங்களுக்கு கொண்டு வந்துடக்கூடாதுன்னு அங்க திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் சைனா பே பக்கம் எல்லாம் ஒரு பாதிப்பு வரலாம். வந்தா தான் அவன் வரலாம், அவன் யாரை கேட்டும் வரலாம் இல்லை.
அவன் வெனிசுவேலாக்குள்ள சும்மா போறவன், டெல்டா படையை வெளுத்துட்டு இந்த கப்பலை இழுத்துக்கும் போகலாம், இல்ல அந்த கப்பலை குண்டும் போட்டு அழிக்கலாம், என்னையும் பண்ணலாம். என்ன இது துங்கமலை ஹாபர் கொஞ்சம் டேமேஜ் ஆனா அதுக்குரிய பணத்தையும் கொடுப்பான். அவன் தான் கொள்ளக்காரனாச்சு, இந்த பொழைச்சிட்டு போ நாங்க பேசிட்டோம்னு சொல்லி. இந்த நிலைமையில் IRS ஃபிஷர் 204 மாலுமிகள் தலைநகர் கொழும்புக்கு அருகில் உள்ள வெலிசர கடற்படை தளத்திற்கு வரப்பட்டதாக இலங்கை கடற்படை தெரிவித்திருக்கின்றது. இதே வேளையில் நாடு திரும்பும் வழியில் சர்வதேச கடல் எல்லைக்குள் செல்வதற்கு முன்பு இந்தியா நடத்திய கடற்படை பயிற்சிகளில் சேனா பங்கேற்றது. உளவு விமானங்கள் மற்றும் கடல்சார் ரோந்து பயிற்சிகளை நடத்திய அமெரிக்க கடற்படை உட்பட குறைந்தது 74 நாடுகள் இந்த நிகழ்வுகளில் இணைந்ததாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இலங்கை கடற்படை 32 மாலுமிகளை மீட்டு 87 உடல்களை மீட்டு ஐஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த ஐஸ் வைக்கிறதுக்கு இந்த பொடிகளை ஈராங்காரங்கட பொடிகளை குளிரூட்டு வசதி இல்லைன்னு சொல்லி அம்மாந்தோட்டை பகுதியில் வாழ்ற முஸ்லிம் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 22 லட்சத்துக்கு ஐசிங் வாங்கி அந்த கராப்பட்டிய வைத்தியசாலை ஒப்படைச்சிக்கிறாங்க. தனக்கண்டா என்னமோ செய்யற மாதிரி முஸ்லீமுங்க தான் இதெல்லாம் பண்றீங்க. நீங்க கொரோனா காலத்துல ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் இல்ல, கேட்போம் சும்மா நாசுக்காக கேட்போம் இல்ல. ஈராங்காரம் வந்துட்டா முஸ்லீம் பண்ணி சொல்லையும் அடிச்சு பிடிச்சி பணத்துக்கு 22 ரூபாய் பணத்தையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய கூலர் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அது இலங்கைக்கு ஒரு பிளஸ் லாபம் தான். சரி, இவ்வளவு IRIS ஃபிஷரின் ஒரு இயந்திரம் ரிப்பேர், அந்த ரிப்பேரை இவங்க செஞ்சு கொடுப்பதாக ஸ்ரீலங்கா சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண சூழ்நிலை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், ஒரு தரப்பினரை சேர்ந்த கப்பல் நமது நடைமுறைக்கு நுழைய வேண்டும் என்ற கோரிக்கை இது. சர்வதேச ஒப்பந்தங்கள் மற்றும் மரபுகளின்படி அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் இலங்கை தரப்பால சொல்றாங்க. முன்னாள் ஒரு பாதுகாப்பு அதிகாரி தான், பேர சொல்ல விரும்பல. முந்தைய ஈரானிய ஊடக அறிக்கைகள் IRIS ஃபிஷர் ஹெலிகாப்டர் தளம் பொருத்தப்பட்ட கடற்படை தளவாட கப்பல் என்று விவரிக்கப்பட்டிருக்கின்றது. மனிதாபிமான கொள்கைகளை நிலைநிறுத்த முயலும் அதே வேளையில் இலங்கை நடுநிலையால் வழிநடத்தப்படுகிறது என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் மிகவும் தெளிவான நிலைப்பாட்டை பின்பற்றியுள்ளோம் என்றும், நாங்கள் எந்த நாட்டுக்கும் சார்புடையவர்கள் அல்ல, எமது நாட்டிற்கும் எந்த நாட்டுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்றும், சர்வதேச கடல் சட்டம் மற்றும் அதன் நீண்ட கால அணுசேரா கொள்கையை சமநிலைப்படுத்த முயற்சிக்கின்ற ஒரு நாடு நாங்கள் மனிதாபிமான ரீதியில் மாத்திரம்தான் இருக்கின்ற ஒழிய நாங்கள் எந்த நாட்டு பக்கமும் இல்லை. நாங்கள் ஈரானுக்கும் இல்லை, அமெரிக்காவுக்கும் இல்லை. கடலில் தத்தளிக்கின்ற மனுஷங்களை நாங்க காப்பாற்றிருக்கிறோம் என்றுதான் நம்ம நாட்டு ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாங்க. நல்லா தானே இருக்குது. இதேவேளை கப்பலில் இருந்து ஒரு துயர அழைப்பு வந்துள்ளது என்றும், எனவே இயற்கையாகவே கடல் சட்டம் மற்றும் ICC ஒரு தரப்பினராக உயிர்களை காப்பாற்றவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவதற்காக ஒரு மனிதாபிமான நடவடிக்கையை மேற்கொள்வதன் மூலம் அது செய்ததை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்றும் இலங்கை தரப்பால சொன்ன விடயமானது உலக தரப்பில் மிகப்பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படுகிறது. இதேவேளையில் டோக்கியோவில் உள்ள சசகாவா அமைதி அறக்கட்டளையின் உத்தி மற்றும் தடுப்பு திட்டத்தின் இயக்குனர் சுட்சுயா எமமோட்டோ தெரிவிக்கையில், அமெரிக்கா அல்லது ஈரானுடன் போரில் ஈடுபடாத இலங்கை ஒரு நடுநிலை நாடாக கருதப்படுகிறது என்று அழகா சொல்லுகிறார். அரசாங்கத்தின் அனுமதி வழங்கப்பட்டால் ஹுசேர் இலங்கை துறைமுகத்திற்குள் நுழைய முடியும். அதாவது இலங்கை அரசாங்கம் அனுமதி கொடுத்தால் மட்டும் நான் நாட்டுக்குள்ள என்ற பண்ணலாம். அதைத்தான் இலங்கை அரசாங்கம் செஞ்சுக்கிறாங்களாம். இலங்கையில் உள்ள ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரான்ச் தெரிவிக்கையில், இலங்கையின் தலையீட்டை வரவேற்று பன்முகத்தன்மை, நடுநிலைமையை பேணுதல் மற்றும் அமைதிக்கான அதன் அர்ப்பணிப்பை காட்டுதல் ஆகியவற்றில் அதன் உறுதிப்பாட்டை பிரதிபலித்திருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் வாழ்த்தலாம் என்றும் வாயார வாழ்த்து இருக்கின்றார் இலங்கைக்கான ஐநா வதிவிட கோஆர்டினேட்டர். IRIS டெனாவை மூழ்கடித்த நீர்மூழ்கி கப்பலில் 3 ஆஸ்திரேலியக்காரங்களே நிற்கிறாங்களாம். ஆஸ்திரேலிய அரசாங்கம் வெள்ளிக்கிழமை உறுதிப்படுத்திய அவுகுஸ் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டிஷ் முத்தரப்பு பயிற்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலியர்களும் அதில் பங்கு பெற்றிருக்கிறாங்களாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானை தாக்க திட்டமிட்டுள்ளதாக எச்சரிக்கப்படவில்லை என்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கூறி வருகிறது. தாக்குதலின் சட்டபூர்வமான தன்மை குறித்து ஆஸ்திரேலியா எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றாலும் ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுக்கும் நோக்கத்தை ஆஸ்திரேலியா சொல்லி
சொல்லி வராங்க. ஈரானில் ட்ரம்பின் போர் அமெரிக்காவிற்கு எந்த அளவு செலவாகும் என்றாலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தந்தியின் படி பூசர் மோதலின் காலம் முழுவதும் இலங்கையில் காவலில் இருக்கும் என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது இப்ப இலங்கை திருகோணமலைக்கு அனுப்பிய கப்பல் நல்ல நாடு ஈரானும் அமைதி கொண்டு, அமெரிக்காவும் அமைதி கொண்டு, இஸ்ரேலும் அமைதி கொண்டு, வளைகுடாவில் சத்தம் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் இருக்கும் வரைக்கும் அந்த கப்பல் எங்க நாட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கும் என்று இலங்கை அரசாங்கம் சொல்றாங்க. அதுல வந்தவங்க மொத்த அவங்க நேவிக்காரங்களையும் அவங்க நோம்பெல்லாம் பேர்க்கலாம் வெளிசர பகுதிக்குள்ள வச்சிருக்கிறாங்க. இவங்களை கட்டமாக அனுப்பலாமா அல்லது அமெரிக்கா இவங்களை கேட்பான், நிச்சயமா கேட்பான். அமெரிக்கா ஒரு பணைய கைதியாக இவங்களை கேட்கறதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப உடனடியாக எங்களுக்கு ஏத்துங்க, அமெரிக்கா ஏத்துங்க அவங்க கேட்கலாம். அமெரிக்கா ஒரு தனி பிளைட்டையும் கொண்டு வரலாம். அவன் தான் அத்துமுறுவனாச்சு, அவன் வருவானா இல்லையா? அவன் வருவான், வந்து அள்ளிட்டு போகலாம். அதை இலங்கை கொடுக்குமா இல்ல போஸ்ட் பண்ணி எடுப்பானா என்பது மறு கேள்வி. அவன் நினைச்சா இல்ல நீங்க தரமாட்டேங்கண்டா வெளிக்கிற பக்கம் சின்ன குண்டொண்டை போட்டு போயிடுவான். அவன் சிம்பிள் ஆறு கேட்பீங்க. இப்ப ஈரான் சண்டைனா ஈரான் கேட்கலாம், ஈரான் கேட்கும். என்னடா இப்ப ஈரானுக்கு பெரிய ஒரு ஈரானின் மனசை எல்லாம் இதயத்தை வென்றிருக்கிறாங்களே இலங்கை அரசாங்கம். அதனால இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் நல்ல முறையை செஞ்சிருக்கிறாங்களே, அவங்க நல்ல நாங்க அவங்க முன்னும் சொல்லாமே நாங்க எந்த பக்கமும் இல்லை, நாங்க மனிதாபிமானத்தின் பக்கம். அது சூப்பர் பதில் இல்லையா? ஆக ஆஸ்திரேலியாக்காரங்க 3 பேரும் செத்து சமாதி ஆகிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாக்காரங்க அதை கண்டுகொள்ளல, கவலை தெரிவிக்கிறாங்க. இப்படித்தான் போகுது. இதேவேளை நம்ம ஏற்கனவே ஏன் இந்தியாவுக்கிட்ட வற்புறுத்துங்க, கொச்சின்ல அவங்க கப்பலை நிறுத்தி வச்சுக்கிறாங்களே. 7 ஆண்டு மறுத்துட்டு ஓரளவு டெஹ்ரான் ஒரு அழுத்தம் கொடுத்திருந்தா எங்களை ஆக்களை காப்பாற்றி வைங்கன்னு ஒரு அழுத்தம் கொடுத்த மட்டும் அவங்க திருப்பி வச்சுக்கிறாங்க, அதுவும் போயிருக்கும். ஆக ஈரானின் 3 கப்பலும் டார்கெட் செய்யப்பட்ட கப்பல் தான். அது நேரம் இவங்க விசாகப்பட்டினம் வந்து மாட்டினது ஒரு பிள்ளை. 2வது இவங்க வர்ற வெளிக்கிட்ட அண்டே ஈரான் பெரிய விரும்ப அடிச்சது. இப்ப தென்னுங்கட்டா நிலைமையில ஒன்றோ விசாகப்பட்டினத்தோடு வெளியான அப்புறம் நடுக்கடல்ல 5 நாள் தத்தாளிக்கிறோம். இதுதான் பிரச்சனை. 2 இந்தியா போட்டு கொடுத்துட்டாண்டா, 2 நீ போட்டு கொடுத்துட்டாய். ஆக மோசமான எளிய சாதி பரதேசி வேலை தான் இந்த டில்லி மஸ்தான் பார்த்திருக்கிறான். அது டில்லி மஸ். ஏன்னா டில்லி மஸ்தான் இப்ப இவன் நெத்தன்சில காலை நக்கி தான் கிடக்குறான். ஏன்டா அந்த பாப்பாக்களை விரும்பி தொட்டு பேர் வந்துட்டாலே எஃபிஷன் இல்ல அவன் கோட்டையில அவன் ஐலண்டுக்குள்ள இவர் மஸ்தான் போய் வந்தேன் அதெல்லாம் வச்சிருக்கிறான். அதெல்லாம் நெதன்ஸ் வெளியாக்குவான். அந்த ஆச்சரியத்துல இவர் இப்ப இஸ்ரவேல் சொல்ற ஆசைக்கெல்லாம் அவன் சொல்ற விருப்பத்துக்கெல்லாம் நெத்தன்ஸ் சொல்ற எல்லா ஆட்டத்துக்கும் நம்மால இந்த மங்கி இந்த சிம்பாஞ்சி மங்கி மாதிரி சாப்பிட்டியா ஆமா, சாப்பிடலையா ஆமா, வந்தையா ஆமா, போனையா ஆமா, எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு இஸ்ரேல் பக்கம் டெல்லி மஸ்தான் இருக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவைக்குள்ள மாட்டிடுச்சு. இது முழு இந்தியாவுக்கும் தெரியும், இந்திய அரசியல்வாதிகளுக்கு தெரியும், எதிர்கட்சிக்கு தெரியும், எல்லா இடதுசாரிகளும் தெரியும். ஏன் இவரு நெத்தன்ஸ் பக்கம் நின்றுக்கிட்டு கூடு கும்பிடு போடுறாரு? அதான் சொன்னாரு, அவர் அன்னை தேசமாம், அது இஸ்ரேல் அவர் அப்பா தேசமாம், இது அம்மா தேசமாம். ஆத்தாடி அப்ப கொண்ட அப்ப வந்துட்டு இவனாரு யூதனா? அப்ப டெல்லி மஸ்தாண்ட அப்பன் யூதன், இப்படித்தான் சொல்லலாம். இப்படியெல்லாம் விமர்சனம் போகுது. இன்னும் ஒரு விடயம், இந்த இலங்கைக்குள் இந்த கப்பலை மூழ்கடிச்ச விடயத்தில் நாம தான் அதை உலகத்துக்கு முதல் காட்டினம் இல்லை. ஒரே ஒரு சேனல் மாத்திரம் இந்தியாவுக்குள்ள அனல் ஃபாருக்கே பேசியிருந்தான். நம்ம சொன்ன அதே கருத்தை தான் சொல்லியிருந்தான். இவங்களுக்கு தெரியாம நடக்கல, போட்டு கொடுத்த இவங்க தான். அதாவது தமிழக கரையோர காவல் படை இந்தியாவோட எல்லாம் தாண்டி கரெக்டா பார்த்து கொடுத்ததெல்லாம் அவங்க கண்டு நம்ம சொன்னதை அவனும் சொல்லிக்கிறான். நேற்று தான் நம்ம அண்டே சொல்லிட்டோம் இல்லை. ஏனென்றால் இந்தியாவின் சித்த விளையாட்டு நமக்கு அதுபடி. இவர் எப்படி எங்க போட்டு கொடுப்பாரு நமக்கு சும்மா நூல் நாங்க பார்த்து சொல்லுவோம். அந்த வகையில இந்த ஈராண்ட கப்பலோண்ட இழத்தத்திற்கும் அந்த அப்பாவி மாதிரி மன்னிக்கும் அநாதம் மாதிரி கொல்லப்பட்டதுக்கும் டில்லி மஸ்தான் முழு பொறுப்பு என்பதையும் நாம் மீண்டும் எத்தி வைக்கின்றோம். டில்லி மஸ்தாண்ட மிகப்பெரிய சித்த விளையாட்டெல்லாம் ஈரானுக்குள்ள தேங்கி கிடக்கின்றது என்று ஒரு பக்கம் இருக்குது. அப்பப்போ கிடைக்கின்ற செய்திகளை மணிக்கொரு செய்தியாகவும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.